إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் மிகச் சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள், எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் எம்மீது கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நேரம் அல்லது காலம் பேசாத செல்வம் என்ற ஒரு தலைப்பின் கீழால் ஒரு சில விஷயங்களை நமக்குள் ஞாபகப்படுத்தி கொள்வது, இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா எதற்காக எம்மை படைத்தானோ அதை புரிந்து எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்வதற்காக உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் பல்வேறுபட்ட செல்வங்களை பார்க்கிறோம், ஆசை கொள்கிறோம். அதில் குறிப்பாக நாம் செல்வங்களாக பார்ப்பது பணத்தை, நிலத்தை, வீட்டை, இப்படி நகைகளை, இப்படி சில அம்சங்களை நாம் செல்வங்களாக அடையாளப்படுத்தி அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆனால் பேசாத செல்வங்கள் என்று சிலவைகள் இருக்கின்றன. அவைகள் சமுதாயத்துக்கு மத்தியில் கண்டுகொள்ளப்படாத ஒன்றாகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒன்றாகவும் பல பேசாத செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான செல்வங்களில் ஒன்றுதான் இந்த காலம், நேரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. நாம் நிறைய படித்திருக்கிறோம், குர்ஆனுடைய வசனங்களை பாடமாக்கி இருக்கிறோம், ஹதீஸ்களை படித்து உலமாக்களோடு தர்க்கிக்கின்ற அளவுக்கு நாம் ஹதீஸ்களை விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் பேசாத செல்வம் என்று சொல்லுகின்ற இந்த காலம், நேரத்தை பற்றி தன்னிடத்தில் நாம் முஹாசபா செய்திருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியாக இருப்பதை சில ஞாபகப்படுத்தப்படுகிற அம்சங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நேரம் என்பது பணத்தை போன்று கண்ணுக்கு படாத ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், பேசாத செல்வமாக இருந்தாலும், ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையையும் மறு உலக வாழ்க்கையையும் வெற்றியடைய செய்யக்கூடிய பிரதானமான செல்வம் இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் ஏனைய சமுதாயத்தினருக்கு மத்தியில் இந்த காலத்தை பற்றி அவர்களுடைய நிலைமையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் சில செயற்பாடுகளை செய்கிறார்கள். உதாரணமாக, திருமணம் என்றால் முகூர்த்த நாள் என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். குறிப்பிட்ட செகண்டுக்கு அதை செய்கிறார்கள். வியாபாரம் என்றால் அந்த வியாபாரத்தை குறித்த தினத்தில் தான் செய்ய வேண்டும் என்று
அவர்களுடைய ஜோசியர்மார்கள் சொல்லிக் கொடுத்தால் அதை உடனடியாக அவர்கள் செய்கிறார்கள். இது மூட நம்பிக்கைகள், சரியான வழிகாட்டுதல் இல்லை என்று நாம் அடையாளப்படுத்தியவர்கள் இதை நேரத்தை சரியாக பின்பற்றுகிறார்கள். நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். நாம் குர்ஆனை விளங்கியவர்கள், ஹதீஸை விளங்கியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தை பற்றிய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது உண்மையிலேயே கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால், நாம் அன்றாடம் செய்கிற அமல்களை கொஞ்சம் பாருங்கள். தொழுகை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் சொல்லுகிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமை, நேரத்தை நமக்கு சொல்லித்தது, நேரம் இம்பார்ட்டன்ட். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள், நீ நினைச்ச மாதிரியான மாதங்களில் செய்ய முடியாது. துல்ஹிஜ்ஜா மாதத்தில் தான் உரிய இடத்துக்கு சென்று தான் நீ அதை செய்ய வேண்டும், குறித்த காலத்தில் தான் செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நாளில் 9வது நாள் நீ அரஃபாவுடைய திடலிலே நிற்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் அந்த இடத்தில் தான் நாம் நிற்க வேண்டும். ஜகாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும், உங்களுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். இப்படி ஏராளமான இபாதத்துக்களின் ஊடாக நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்றால் நேரம் இம்பார்ட்டன்ட். இப்போ நோன்பெடுத்து கொண்டோம் என்றால் ஃபஜ்ருடைய நேரம் முதல் மகரிபுடைய நேரம் வரைக்கும் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஹலாலாக்கப்பட்டதை கூட நீ உண்ண முடியாதென்று நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் செய்கிற அமல்களினூடாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்லிக்கொண்டே வருகிறான். ஆனால் மூடநம்பிக்கையை பின்பற்றுகின்றவர்கள் நேரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், மாஷா அல்லாஹ் கொள்கையை விளங்கியவர்கள் நாம் நம்முடைய நேரத்தை அடையாளப்படுத்தி டைம் டேபிள் போட்டு எப்படி மறுமைக்காக உழைக்கிறோம் என்பதை நாங்கள் முஹாசபா செய்து பார்த்தால் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, இந்த மண்ணிலே பொருளாதாரத்தை தேடுவதற்காவது நேரகாலத்தோடு 10 என்ற இடத்துக்கு சென்று பொருளாதாரத்தை தேடுவார்கள். நியூ ஜெனரேஷன் எப்படி அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் 11 மணிக்கு அங்கே போவோம், 11 மணிக்கு அங்கே சென்று லுகரை இல்லாமலாக்குவோம், அசரை இல்லாமலாக்குவோம், இரவு நேரம் தூங்காமல், ஏனென்றால் நாம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறோமோ தொழுகவில்லையோ சுமார் 11 மணி வரைக்கும் தூங்குவதற்கான நேரம் இருக்கிறது என்று எங்களுக்கான ஒரு பிழையான டைம் டேபிளை போட்டுக்கொண்டு இரவு நேரத்திலே அனாவசியமாக பாதையோரத்தினுடைய நேர காலங்களை கழித்து கொண்டிருக்கிறோம். இது புதிய ஜெனரேஷன் தொழிலை கூட நேர முகாமைத்துவம் அன்று செய்கின்ற ஒரு துருப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நேரம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சில விஷயங்களை சத்தியமிட்டு பேசுவான். அந்த சத்தியமிட்டு அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அது சிம்பிளான விஷயம் அல்ல. நேரத்தினுடைய சில அடையாளங்களை சொல்லி பேசுகிறான். வத்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக. குறிப்பாக டிரெக்டாக பேசுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அந்த அளவுக்கு காலத்தை அல்லாஹு தஆலா முக்கியத்துவப்படுத்துகிறான். இன்றைக்கு காலையில் எழும்பி ராவு தூங்குகின்ற வரைக்கும் எனக்கு சரியான டைம் டேபிள் இல்லை. என்னத்துக்காக அல்லாஹ் என்னை படைத்தான், என்னுடைய நாட்கள் எப்படி கழிக்கப்படுகிறது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய டைம் டேபிளில் அல்லாஹு தஆலா எனக்கு 50 வருஷத்தை இந்த உலகத்தில் வாழ தந்திருக்கலாம், அல்லது 60 வருஷத்தை வாழ தந்திருக்கலாம். தான் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், நான் பேசிக்கொண்டுள்ள எனக்கு 32 வயதென்றால் இந்த 32 வயது வரைக்கும் இந்த காலத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தியது போதுமா? எனக்கு பேலன்ஸ் இருக்க போகிற ஒரு 10 வருஷமோ நான் 20 வருஷமோ ஒரு நாளோ, இன்றைக்கு நான் சிம்பிளாக காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன். சொர்க்கம் போகணும், நரகத்தில் இனி பாதுகாப்பு பெறணும், இருக்கிற காலத்தை நான் அனாவசியமாக கழிக்கக்கூடாதென்று யாருடைய உள்ளத்தில் தோன்றியது? குர்ஆனை விளங்கியவர்கள், ஹதீஸை விளங்கியவர்கள், மூட நம்பிக்கையை பின்பற்றுகின்றவர்கள். அந்த நேரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஃபஜ்ருடைய நேரம் முதல் தொழுகிறோம், தொழுது முடிந்து காலையில் செய்ய வேண்டிய செயற்பாடுகளை கூட இன்னொருவனை வைத்து செய்ய விட்டுவிட்டு நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று தூங்குகிறோம். அந்த நேரத்தில் குர்ஆனை தொட்டதுண்டா, மார்க்கத்தை படித்ததுண்டா, அல்லது வேற முக்கியமான ஒரு செயற்பாட்டை மறுமைக்காக தேடியதுண்டா என்று கேட்டால் அதுக்கு பதிலில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு நாம் இந்த நேரத்தினுடைய விஷயத்தில் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். காலையில் அடைஞ்சா காலம் போகிறது விளங்க மாட்டேங்குது, வயசு போனால்
டை அடிக்கலாம் என்று யோசிக்கிறோம், அதுக்கு ஃபத்துவா கேட்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, காலம் போகிறது வருத்தம் அல்ல. நான் மறுமைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். குறிப்பாக வாலிபர்கள் 11 மணி வரைக்கும் தூங்குகிறார்கள். பொருளாதாரத்தை தேடுவதற்காக குறித்த இடத்துக்கு போகிறார்கள். இரவு நேரம் சுத்துகிறார்கள். இவர்கள் காலத்தின் வெகுமதியையோ, காலம் எதற்காக இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் எதற்காக இந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி சத்தியமிட்டு பேசுகிறான் என்று சிந்திக்கின்ற சமுதாயமாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளில் ஒரு அடியான் தன்னுடைய காலை தூக்கி அடுத்த கணம் வைக்க முடியாது. நம்ம சிம்பிளாக நினைக்கிறோம், நம்ம நினைச்ச மாதிரி வாழ பார்க்குறோம், நினைச்ச மாதிரி டைம்களை ஒதுக்க பார்க்குகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை இருக்கிறது, உண்மை அது. அந்த மறுமை நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய காலை தூக்கி அடுத்த கணம் வைக்க முடியாது. 4 கேள்விக்கு பதில் சொல்லணும். அவன் மனசாட்சியோட கேட்டு பாருங்க. குர்ஆனை பேசுகின்ற நாம், சுன்னாவை பேசுகின்ற நாம், வாலிபர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், நம்முடைய காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நான் 45 வயசுலேயோ அல்லது 50 வயசுலேயோ 60 வயசுலேயோ மௌத்தாக போகிறேன். இதற்கிடையில் எந்த டைம் டேபிள் படி எனக்கு பயனுள்ளதாக, இதை ஒரு சொத்தாக நினைத்து, பொருளாதாரத்தை சொத்தாக நினைக்கிறோம். எப்படி? அங்கே டவுனில் இருந்து இது மட்டும் வாரத்துக்கு ஆட்டோக்கு 250 ரூபா கேட்டால் ஒரு 50 ரூபா குறைக்க இயலாதான்னு கேட்குறோம். என்றால் அந்த காசை மிச்சப்படுத்த நம்மகிட்ட ஆசை இருக்குது. இந்த காசை மிச்சப்படுத்த ஆசை இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், 1 லட்சம் சொன்னால் ஒரு 5000 ரூபாய் குறைக்க முடியாதா என்று அந்த சொத்தை அந்த செல்வத்தை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்கிறோம். காலத்தை பற்றி யோசனை இல்லை, காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. இந்த உலகத்தில் அவன் எத்தனை வருடம் வாழ்ந்தானோ அந்த காலம் வரை நீ இந்த உலகத்திலே என்ன செய்தாய் என்பதை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாமல் தன்னுடைய காலை தூக்கி அடுத்த கணம் வைக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இதற்காக வேண்டி என்னுடைய காலம், காலையில் தூக்கம், பின்னேரம் பஜார், பகல் நேரம் என்னுடைய வருவாய், இதை மாத்திரம் சொல்லி தன்னுடைய காலை நகர்த்த நினைப்பேன் என்று சொன்னால் எம்மை விட ஒரு துர்ப்பாக்கியசாலி முஸ்லிமாக பிறந்து யாரும் இல்லை என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயம் காலத்தின் வெகுமதியை புரிந்து கொள்வதற்காக பேசாத ஒரு செல்வம் அது. இன்னைக்கு செல்வத்தை பார்த்தா விளங்கும், செல்வத்தை பார்த்தா ஆசை, அதை கட்டுப்படுத்தணும், அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும் என்ற ஆசை. ஆனால் இந்த நேரத்தை பற்றி எந்த கருசனையில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். இதை பற்றி நீ பதில் சொல்லாமுடைய காலை தூக்கி அடுத்த கணம் வைக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை நாம் இதை நிதானமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், மா சலககும் ஃபீ ஸகர். நாளைக்கு சொர்க்கவாதிகள் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை பாருங்கள், எந்த அளவுக்கு அசட்டையாக இருக்கிறோம் என்பதை பாருங்கள். சக்கர் என்ற நரகத்திலே நரகவாதிகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சொர்க்கவாதிகள் கேட்பார்களாம், மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்தில் நுழைவித்தது எது? அவங்க பதில் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தோம்னால் எங்களோட டைம் டேபிளை அதோட மெச் பண்ணி பாருங்க. தொழுகிறோமா? குர்ஆனை படிப்பதற்காக டைம் ஒதுக்குகிறோமா? குடும்பத்தோடு மனைவியோடு பேசுவதற்காக டைம் ஒதுக்குகிறோமா? பிள்ளைகளுக்காக டைம் ஒதுக்குகிறோமா? ஹதீஸை படிப்பதற்காக ஒதுக்குகிறோமா? பொருளாதாரத்தை தேடுவதற்காக உரிய வகையில் அதற்காக நாங்கள் எங்களுடைய காலத்தை ஒதுக்குகிறோமா? பள்ளியில் உட்கார்ந்து ரப்பிடத்தில் என்னுடைய பாவத்தை அழிப்பதற்காக காலத்தை ஒதுக்குகிறோமா? சிம்பிள். காலமெல்லாம் என்னுடைய கைக்குள் என்றால் கொஞ்சம் காசை கண்டுட்டோம், கொஞ்சம் வசதியை பார்த்துட்டோம், ஏசியில் தூங்குகிறோம், கஷ்டம் விளங்கவில்லை, அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் கண்ணியம் விளங்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்குறாங்க, என்ன காரணத்திற்காக நீங்கள் சக்கர் என்ற நரகத்திலே இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சில பதில்களை சொல்கிறார்கள். காலூ லம் நகு மினல் முஸல்லீன் என்ற டைம் டேபிளில் தொழுகை இல்லை. காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகள் பசியோடு இருந்தார்கள், அவர்களுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னா நகூலு மஅல் காயிலின், வீணாக காலத்தை கழித்தவர்களுடன் சேர்த்து நாங்களும் காலத்தை கழித்தோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
சுப்ஹானல்லாஹ். காலையில் எழுந்து எவ்வளவு இந்த உலகத்தை பயன்படுத்த முடியும் அவருடைய மறுமைக்காக. சர்வசாதாரணமாக இன்றைய வாலிப சமுதாயம், குறிப்பாக இந்த பிரதேசத்திலே உள்ளவர்கள் சுமார் 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்கி வீணாக தான் நினைத்தவாறு சில ஷெட்யூல்களை போட்டுக்கொண்டு காலத்தை நாம் நாசமாக்குகிறோம் என்றால் அந்த சக்கரண்ட நரகத்திலே இருந்து கொண்டு பதில் சொன்னவர்கள் இவர்கள் தான். வீணாக ஷெட்யூல் போடப்பட்டு எப்படி காலத்தை கழித்தார்களோ அதே போன்று நாங்களும் இருந்தோம். நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பித்தோம். மறுமையை பற்றி நம்பிக்கை இருந்தால் நான் தொழாமல் படுப்பேன். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை படிக்காமல் இருப்பேனா? குர்ஆனில் ஆசை வைக்காமல் இருப்பேனா? ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு வரணும் என்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுமா? அல்லாஹுடைய பாதையில் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போகுமா? இதெல்லாம் இல்லாமல் போனதற்கான காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சக்கர் என்ற நரகத்தில் இருப்பார்கள். அவருடைய பண்புகளில் உண்டு, அவர்களுக்கு மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லை. அவர்களிடத்திலே குர்ஆன் வசனத்தை ஓதச் சொல்லி பாருங்கள், ஓதத் தெரியாது. ருக்குவிலே ஓதுகிற துஆவை கேட்டு பாருங்கள், அந்த வாலிபர்களுக்கு தெரியாது. தூங்குகிறார்கள், இரவிலே பஜார் அடிக்கிறார்கள். தன்னிடத்திலே இருக்கிற சொத்துக்களை கொண்டு தன்னை இந்த உலகத்திலே பெரியவன் என்று காட்ட நினைக்கிறார்கள். அவர்கள் மறுமை நாளை பொய்ப்பித்தார்கள். எதுவரைக்கும் தெரியுமா இவர்கள் இந்த ஆட்டத்தை போடுவார்கள்? ஹத்தா அத்தானல் யகீன், உறுதியான மரணம் வரைக்கும் இதை செய்து கொண்டே இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். மௌத்து வருகின்ற வரைக்கும் என்னுடைய காலத்தை வேஸ்டாக்குகின்ற, அனாவசியப்படுத்துகின்ற, மறுமைக்காக என்னுடைய டைம் டேபிள் போடப்படாத ஒருவனாக எனக்கு கிடைச்ச கொஞ்சம் சௌகரியமான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் நாமளும் அந்த துர்ப்பாக்கிய நிலைக்குள் சென்று விடுவோம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு ஹதீஸிலே, ஒரு மனிதன் அவனுடைய காலத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிஃப்ட், அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிஃப்ட், மௌத்தாகிட்டான் நம்மோட இருந்தவன். பொதுவாக உருவாக்கப்பட்ட மையவாடியில் 3 ஜனாசா. நேற்றைய தினம் ஒரு ஊரில் ஒரு ஜனாசா அடக்கம் செய்து முடிய 2வது கபர், 2வது ஜனாசாவை அடக்கம் செய்து முடிய 3வது கபர், 3வது கபர் அடக்கம் செய்யப்பட்டு நான் புத்தளத்திலிருந்து வெளிக்கிளம்பி வருகிறேன். செய்தி கேள்விப்படுகிறேன், அந்த ஊரில் இன்னார் வஃபாத்தாகிவிட்டார், அவருக்காக கபரு துளி தோண்டப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்த அந்த 50 வருஷத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். நாம் தூங்கியும் அனாவசியமாக நேர காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் நமக்கு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக நேரம் இம்பார்ட்டன்ட். நேரத்தை வேஸ்ட்டாக கழிக்காத. குறிப்பிட்ட காலம் மாஷா அல்லாஹ் போய் சுற்றுறோம், சந்தோஷமாக இருக்கலாம், பிரச்சனை அல்ல. ஆனால் வெறுமனை உலகியல் ரீதியாக மாத்திரம் என்னுடைய டைம் டேபிள் சிலாக்கள் உலகியல் ரீதியாகவும் இல்லை, சிலாக்கள் உலகியல் ரீதியாகவும் இல்லை. அவ்வளவு காலம் வேஸ்ட். செலவனோட குந்தி பேச இயலாத அவன் ஆரம்பித்தால் எதற்காக பிறந்தோம் என்று தெரியாமல் ஒரு நாள் உள்ளால் பேசுவான். அன்புள்ள சகோதரர்களை, அந்த அளவுக்கு காலத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் இது காலத்தை பற்றி சரியாக புரிஞ்சு கொள்வதற்கான மிக பிரதானமான ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஷபாபக் கபுல ஹரமிக், வயோதிபத்துக்கு முன்னுக்கால உன்னை வாலிப காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். வாலிபர்களே, அல்லாஹ் அஜல் வச்சிருக்கிறான். நம்ம அஜலில் மௌத்தாகுவோம். காலத்தை பற்றி சிந்திக்க சொல்லுகிறான். என்னுடைய டைம் டேபிள் வாலிப பருவத்தில் எப்படி இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னுடைய வயோதிபத்துக்கு முன்னால் வாலிபத்தை நீ சரியாக ஆக்கிக்கொள். அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வஸிஹத கபுல சகமிக், நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் காசு கொடுத்து வாங்கிய காரை கொண்டு போட்டு நடக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் சீனி கூடிட்டு நடக்க வச்சிருக்கிறான். அந்த அருட்கொடை போவதற்கு முன்னால் ஆரோக்கிய காலத்தை நீ அல்லாஹுக்காக பயன்படுத்திக் கொள். வகைனா கபுல ஃபக்ரிக், ஏழ்மை தன்மையை கொண்டு அல்லாஹ் உன்னை சோதிப்பதற்கு முன்னால் உன்னுடைய பொருளாதார நிலை நீ சந்தோஷமாக இருக்கிறாயா, அழு. அல்லாஹ்விடத்தில் அந்த அருட்கொடையை முன்னிறுத்தி நீ அல்லது அல்லாஹ்வோடு பேசியா, அல்லாஹ் நீ தந்த செல்வம் யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு தொலை தெரியாது யா அல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை படிப்பதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அல்லாஹ், அழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வகைனா கபுல ஃபக்ரிக், உன்னுடைய ஏழ்மை நிலைக்கு முன்னால்
உன்னுடைய பொருளாதார நல்ல நிலையை நீ பயன்படுத்திக் கொள். உன்னுடைய பிஸி ஷெடியூலுக்கு முன்னுக்கால ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பிஸியானவர்கள், கோல் எடுத்தால் பேச டைம் இல்லை. சில ஆட்களுக்கு பிஸ்னஸில் டெவலப் இல்லை, ஆனால் அவங்க இன்னொரு ஆள்ற கல்லை விற்கிறதுக்கும் மாறது 12 மணிக்கு. அவ்வளவு தூக்கம், அவ்வளவு தூக்கம், அவ்வளவு காலம் இம்பார்ட்டன்ட் விட குறைஞ்ச நேரம் தேவையான டைமை வியாபாரத்துக்கு பயன்படுத்திட்டு மற்றதை மறுமைக்காக பயன்படுத்துவோம். ஏதாவது இருக்கிறதா அன்புள்ள சகோதரர்களே? உலக ரீதியாகவும் இல்லை, மறுமை ரீதியாகவும் காலத்தின் இம்பார்ட்டன்ட் தெரியாதவனாக நான் வாழ்வேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொன்னார்கள், உன்னுடைய மௌத்துக்கு முன்னால் உனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்வு இருக்கிறதல்லவா, சாதாரணமான வாழ்வு அல்ல. எத்தனையோ பேர் கபரிலே இருக்கிறார்கள். என்னுடைய அஜல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் இங்கே பேசிக் கொண்டிருப்பவன் நான் நாளை என்னுடைய வீட்டுக்கு போவேனா என்ற உத்தரவாதம் எனக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உன்னோடு உயிருடன் இருக்குகின்ற இந்த காலத்தை நீ டெவலப் பண்ண, அதற்காக திட்டமிடு, பிளானிங் போடு. நீ ஏனையதற்கெல்லாம் போட்டது போன்று காலத்தை மிக அவதானித்து அதற்காக செயற்படு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5ஐயும் அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள். இது 5 வருவதற்கு முன்னால் நீ 5 பயன்படுத்தி மறுமைக்காக வெற்றிக்கொள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு சிந்தனையோடு காலத்தினுடைய விஷயத்தை நாம் இருந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை பகிர்ந்தார்கள், பிரிச்சாங்க. தொழுகைக்காக பிரித்தார்கள், குடும்பத்திற்காக பிரித்தார்கள், சமூக பணிக்காக பிரித்தார்கள், சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக பிரித்தார்கள், பொருளாதாரத்தை தேடுவதற்காக பிரித்தார்கள், இபாதத்தை செய்வதற்காக பிரித்தார்கள். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய டைம் டேபிள்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆள்ற டைம் டேபிள் நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க, வேற ஆட்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. நேற்று பார்க்குறோம், ஃபேஸ்புக்கை பார்க்க இயலாது. நீ குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறதுக்குடைய சமுதாயத்துக்கு இன்னும் சரியான மனோநிலை இல்லை. எத்தனையோ பேர் காசிக்காக வாழ்கிறார்கள், உள ரீதியாக மன ரீதியாக அந்த கணவனோடு வாழவில்லை. ஒரு அந்நிய சமுதாயம். டைம் டேபிளை சரியாக போட தெரியாமல் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் பிள்ளைகள், பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள தாண்ட புஞ்சாதி ரீல்ஸ் போடுறதும் ஸ்டேட்டஸ் போடுறதும் அதனுடைய விபரீதம். இன்னொருத்தனோட தொடர்பாகி அவன் போய் தன்னோட பொஞ்சாரியை கொண்டு பிள்ளை அழுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, தாய் இல்லை என்று பிள்ளை அழுகிறது. நாம் நம்முடைய நேரத்தை சரியாக வகுக்காமல், வியாபாரத்திற்கு, இபாதத்திற்கு, குடும்பத்திற்கென்று பிரிக்காமல் எல்லாத்தையும் ஒரு சைடில் வைத்துக்கொண்டு வெறுமனே பொருளாதாரம் அதுதான் எனது செல்வம், அது கிடைத்தால் எல்லாம் ஓகே என்று நினைக்கிறோம். ஆனால் தலைகீழாக முடிவு அமையும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சத்தியமிட்டு சொல்லுதோ, இப்படியான சந்தர்ப்பத்துக்கு முன்னுக்கால காலத்தை பயன்படுத்திக்கல் என்று சொல்லுதோ, காலம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட ஹதீஸ்களிலே பல முக்கிய விஷயங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி, இது எதுவுமே கண்டுகொள்ளாமல் நாம் சிம்பிளாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனைவியுடைய நிலைப்பாடும் அதுதான். தென் மாகாணத்திலேருந்து ஒரு பொம்பளை வந்தால் வடமாகாணத்துக்கு, என்ன பிரச்சனை, நான் ஒருவனை திருமணம் முடிக்க வேண்டும். என்ன காரணம்? என்னுடைய கணவன் எனக்கு எதுவுமே செய்கிறதில்லை. ஜம் பிஸ்னஸ் அவர் பொருளாதாரத்தை தேடுகிறார். அவள் சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் காசை அனுப்புகிறானே தவிர என்னோடு அவன் தொடர்புபடுவதில்லை. ஒரு நாள் வருகிறான், பிள்ளைகளை கொஞ்சுகிறான், போகிறான், பொருளாதாரத்தை தேடுகிறான். எனக்கு அவன் தேவையில்லை என்று வந்தாள். ஆனால் பால் குடிக்குகிற பிள்ளையை தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான நிற்கதியான நிலைகளுக்குள் இத்தனை சிறார்கள் செல்வதற்கும் நம்முடைய டைம் டேபிளில் உள்ள பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த காலத்தை எல்லாம் சரியாக திட்டமிட்டு காலத்தை என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய சொத்தாக பயன்படுத்தாமல் வாழ்ந்து மரணித்து விட்டால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த அடியான் திரும்ப காலம் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, நம்ம 1000 ரூபா கொடுத்தவன் திரும்பி வந்தால் நமக்கு கோபம் வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, கொடுத்தவன் திரும்ப வந்தால் கோபம் வருகிறது. அந்த ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லுகிறான், காலம் இம்பார்ட்டன்ட். எல்லா காலத்தையும் கொடுத்து 50 வருஷம் 60 வருஷம் உன்னை படைச்சது இதுக்கு தாண்டாப்பா, இதான் குர்ஆன், இதான் ஹதீஸ், நீ இப்படித்தான் வாழணும், உன்னுடைய காலையில் இருந்து இரவு தூங்குகின்றவரை உன்னுடைய நேர காலத்தை சரியாக பிரித்து செய்யலை. இவன் நரகத்தில் அல்லாஹ்ட்ட பேசுவானாம். நரகத்தில் அவனை தண்டித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுவானாம், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா,
கூக்குரலிட்டு கத்துவான், யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் 50 வருஷம் தந்து நான் அமல் செய்யாமல் அப்படியே இருந்து விட்டேன். யா அல்லாஹ், இந்த நரக நெருப்பின் வேதனையை தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது, என்னை வெளியாக்கு யா அல்லாஹ். எனக்கு காலத்தை தான் நான் போய் தமிழ் செய்துட்டு வரேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், கைரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். உனக்கு இவ்வளவு வருஷம் தந்தனடா, காலத்தை திட்டமிட்டு மறுமைக்காக தேடு என்று உனக்கு தர, நீ நரகத்திலே உனக்கு தண்டனை வருகிற சந்தர்ப்பத்தில் நீ என்னிடத்தில் சந்தர்ப்பம் கேட்கிறாயே, உனக்கு இவ்வளவு வருஷ காலத்தை இந்த உலகத்திலே தரவில்லையா என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாற்று கருத்து சொல்லி அநியாயக்காரர்களுக்கான தண்டனைகளை அனுபவியுங்கள் என்று அல்லாஹு தஆலா நரகத்தில் சொல்லுவான் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கால விஷயம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. காலத்தை கவனமெடுப்போம், திட்டமிடுவோம். வல்ல ரஹ்மான் எதற்காக இந்த உலகத்தில் நம்மை படைத்தானோ அதை நிறைவேற்றுவதற்கு பிரதானமாக காலத்தை பயன்படுத்துவோம். அதற்கு நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ், அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளினால் நாம் எல்லாம் உயிரோடு இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளிலே ஒன்று சேர்ந்திருக்கோம். அல்லாஹு தஆலா இந்த காலத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்று நான் முன்னது சொன்னது போன்று நாம் சொத்துக்களாக பார்ப்பது, என்னுடைய வாழ்க்கையில் இது கிடைச்சது தான் என்னுடைய லைஃப் என்று நாம் நினைப்பென்ற சொத்துக்கள் சிலது இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுக்கு மிக பிரதானமான பேசாத செல்வம் இந்த காலமாகும். இந்த காலத்தை மேனேஜ் பண்ணாமல், இதை கையாளாமல் வேறு எதையும் மேனேஜ் பண்ண இயலாது. இந்த உலகத்திலையும் நஷ்டம், மறு உலகத்திலையும் நஷ்டம். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து அந்த சமுதாயத்தில் உள்ள சிலர்கள் செய்ததை பற்றி எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், நான் ஒரு சமுதாயத்தை அடைந்தேன். அந்த சமுதாயம் திர்ஹத்திலேயும் தீனார்களிலேயும் அதி முக்கியத்துவம் கொடுப்பதை விட நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பாருங்க எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நேரத்தை மிக முக்கியமான அம்சமாக அவதானம் செலுத்தியிருக்கிறார்கள். தீனாரும் திர்ஹத்தை விட, இமாம் ஹசனுல் பஸரி சொல்லுகிறார், ஒரு சமுதாயத்தை நான் சந்தித்தேன். அந்த சமுதாயம் தீனாரையும் திர்ஹத்தையும் இம்பார்ட்டனாக நினைப்பதை விட காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி கொடுக்குறோம் என்றால் இல்லை, அப்படி கொடுக்குறோம்டா இல்லை. பொருளாதாரத்தில் மிச்சம் பிடிக்க பார்க்குறோமே தவிர, மிச்சம் பிடிச்சி இந்த டைமை எப்படி மறுமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ உசுரோட இருக்கும்போது செலவழி. எக்ஸாம்பிள், நீ உசுரோட இருக்கும்போது செலவழி. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் ஐயாத்தி அஹதகுமுல் மவுத். உனக்கு மவுத் வருவதற்கு முன்னால் நீ பொருளாதாரத்தை செலவழி என்று அல்லாஹ் சொன்னது குர்ஆன்ல அப்படித்தான் இருக்குது. யாரும் கவுண்ட் பண்ணலை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இவன் செலவழிக்காமல் திரும்ப காலம் கேட்பான், திரும்ப டைம் கேட்பான். ஃபயகூல ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், சொற்ப காலம் தாவேன், உன்னுடைய பாதையில் நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான். ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். நீ எதிர்பார்த்த நல்லடியானாக மாறிவிடுகிறேன். ஏன்னா மௌத் அடங்கிட்டான், கபருடைய வாழ்க்கை அடங்கிட்டான், நரகம் கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போ சொல்லுவான் தானே இவன். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இவனுக்கு காலத்தை கொடுத்து நீ இப்படி நடை என்று சொன்னதற்கு அதை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு அவன் மௌத்துடைய நேரத்தில் அவன் பேசுவான், யா அல்லாஹ், எனக்கு கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், அந்த உலகத்தில் நான் தர்மம் செஞ்சுட்டு வரேன். அல்லாஹ் சொல்லுகிறான், காலம் தரமாட்டோம். வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அவருக்கான அஜல் வந்து விட்டால், அவருக்கான காலம் வந்து விட்டால், எந்த ஒரு நிமிடமும் அவருக்காக பிற்படுத்தப்பட மாட்டாது. வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். நீ முஹம்மத் என்ன செய்கிறாய் என்று ரப்புக்கு தெரியும். நீ யார், நீ எந்த குர்ஆனை பின்பற்றுகிறாய், எதை வழிகாட்டியாக எடுக்கிறாய் என்று அல்லாஹ்க்கு தெரியும். உனக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டதை எல்லாம் நீ சர்வ சாதாரணமாக நினைத்தாய் என்று சொன்னால் அது உன்னுடைய பிழை. அல்லாஹ் சொல்லுகிறான், கொஞ்ச நேரம் கூட அவனுடைய அஜல் பிற்படுத்தப்பட மாட்டாது, உயிரை கைப்பற்றுவோம்.
சகோதரர்களே, அப்போ அந்த மௌத்துக்கு முன்னுக்கால எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த காலத்தை அல்லாஹ்வுக்காக நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எங்களால் யாருக்கும் நன்மையை பெற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஆசிரியர் நேர முகாமைத்துவத்தை பேணுகிறானா? குடும்ப தலைமைகள் நேர முகாமைத்துவத்தை பேணுகிறார்களா? வாலிப சமுதாயம் நேர முகாமைத்துவத்தை பேணுகிறார்களா? வீட்டு பெண்மணிகள் தன்னுடைய நேர முகாமைத்துவத்தில் மறுமைக்காக தேடுகின்ற ஷெட்யூலை அவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்களா? இல்லை. இதை பார்ப்பதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. ஆனால் நம்மை மௌத்து துரத்தி கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மௌத்தா போனது உங்களை 3 பின்தொடரும், ஒன்றுதான் மீயும். என்ன? அமல். அவன் இந்த ஷெட்யூலில் என்ன மனைவிட்டு அமலுக்கான ஷெட்யூல் இல்லை, வாலிபர்கள்ட்ட இல்லை, குடும்ப தலைமைகளிடத்தில் இல்லை. எப்படி அன்புள்ள சகோதரர்களே எம்மால் சுவர்க்கம் செல்ல முடியும்? நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மையவாடிக்கு போகிறாங்க, தாண்ட தாயினுடைய கபரை பார்க்குறாங்க, அழுகிறாங்க. சஹாபாக்களும் சேர்ந்து அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எதற்காக அழுதீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தாய்க்காக நான் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி, அவர் எவ்வளவு இம்பார்ட்டன்டான மனுஷர். அவருடைய தாய்க்கு அவரால் எந்த ஒரு நலனையும் கபரிலே பாராட்ட முடியாதென்றால், வாலிபர்களை நிதானமாக சிந்தியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் வெறுமனே ஜும்மா மாத்திரம் ஷெட்யூலாக இருக்கும் என்றால், மறுமைக்காக வெறுமனே 10க்கு போகின்ற அந்த லுஹருடைய நேரம் மாத்திரம் என்னுடைய ஷெட்யூலிலே இபாதத்தாக இருக்கும் என்றால், அந்த இரவு நேரம், பகல் நேரம், ஏனைய நேரங்களை எல்லாம் யாருக்காக, எதற்காக, எந்த நிலவுக்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய நேரம் அப்படி முகாமைத்துவம் செய்யப்படாமல் இருக்கும் என்றால், அனாவசியமான களியாட்டத்திலே இருக்கும் என்றால், என்னுடைய மௌத்தும் அதில் தான் முடியும். சஹாபாக்கள் மிக அவதானமாக நடந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அவர்களை பற்றி அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிற நேரத்தில் அவருடைய நேரத்தை அவர் பிரித்து வைத்திருந்தார். இரவு நேரம் மறுமைக்காக, இரவு நேரம் அல்லாஹ்வுக்காக, பகல் நேரம் தான் ஆட்சி செய்கிற பொழுது மக்களுக்காக அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காலத்தை எப்படி கரிசனை கொடுத்தார்கள் தெரியுமா? என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்க்கையில் சூரியன் மறைவதை அவர்கள் அடையாளப்படுத்தி பேசுகிறார்கள். என்னுடைய ஆயுள் குறைந்து நான் 40 வருஷம் தான் இந்த உலகத்தில் வாழுவேன் அல்லாஹ் எழுதி வச்சா, அந்த 40 வருஷத்தில் 20 வருஷம் என்ற வருஷம் பெய்திருக்கும். அவர் பேசுகிறார், என்னுடைய ஆயுள் குறைந்து, என்னுடைய அமல் கூடாமல் இந்த சூரியன் மறைவதை நான் விரும்பவில்லை என்பதாக இந்த காலத்தின் முக்கியத்துவத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, காலத்தை நாம் முகாமைத்துவம் செய்ய வேண்டும், காலத்தை வரையறுக்க வேண்டும். இன்று காலத்தை நாங்கள் சிம்பிளாக நினைக்குகிறோம். நாம் நம்முடைய வாலிப வயது போக என்ன எப்படி இளைஞனாக காட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர, ஆனால் இது காலம் போகிறது, மௌத்தை அண்மிக்கிறேன், மௌத்துக்காக தயாராக வேண்டும், என்னுடைய டைம் டேபிளை மௌத்துக்கேற்ப போட வேண்டும் என்ற மனோநிலை நம்மிடத்திலே இல்லை. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில சஹாபாக்கள் சில தோழர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும், எங்களுக்கு சில தோழர்களை தாங்கண்டு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குகிறார்கள். சுமார் 70 சஹாபாக்கள், வாலிபர்களே, நம்முடைய டைம் டேபிளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், மறுமைக்காக என்னுடைய டைம் டேபிளில் ஏதாவது இருக்கிறதா, எதையாவது நாம் தயாரித்து வைத்திருக்கிறோமா? தெரியும், தொழாதவன் என்று தெரியும், ஒரு சூறா கூடி பாடம் இல்லை என்று தெரியும், ஆனால் அலட்சியம். வயசு போகுது, காலம், என்னுடைய காசி வருது, சந்தோஷமாக இருக்கிறேன், தின்னுகிறேன், குடிக்கிறேன், பிள்ளையை பெக்கிறேன், இன்னும் வீட்டை கட்டுகிறேன், வாகனம் வாங்குகிறேன், என்னுடைய ஷெட்யூல் சரியாக போகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் நான் முன்னுக்கு சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் மறுமைக்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் என்னுடைய காலம் முடிவதற்கு முன்னால் என்பதை சிந்திக்க மறந்துட்டோம். ஆனால் சஹாபாக்கள் தன்னுடைய காலத்தை மறுமைக்காக பிரித்து கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதும் போகிறாங்க. 70 சஹாபாக்களும் பெய்த்து அந்த இடத்தை அடைவதற்கு முன்னாலேயே அவர்கள் சதி செய்த அந்த 70 சஹாபாக்களை கொலை செய்கிறார்கள். இப்போ இந்த சஹாபாக்கள் காலத்தை மறுமைக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். காலத்தை மறுமைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு மௌத்து வரி என்றும் தெரியாமல் இருக்கிறார்கள். கொண்டு இடையிலே வைத்த அந்த 70 சஹாபாக்களையும் கொலை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே மில்ஹான் என்ற ஒரு தோழர், இவர்தான் காலத்தை வரையறுத்தவர் மறுமைக்காக.
தன்னுடைய காலத்தை எப்பொழுதும் உசுரை அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் மனோநிலை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர். சஹாபாக்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களை அழைத்து கொண்டு வந்த இவர்கள், இந்த கயவர்கள் எங்களை கொலை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மில்ஹான் என்ற தோழருடைய முதுகுக்கு பின்னால் வந்து ஒரு நபர் அம்பினால் குத்துகிறார். அம்பு நெஞ்சை பாய்ந்து கொண்டு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவருடைய உயிர் அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பமாக, அல்லாஹ்வுக்காக நேரம் கழித்தவராக மில்ஹானுடைய உயிர் பிரிக்கப்பட்டது. பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹு அக்பர், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய இறைச்சகனை நான் வெற்றி அடைந்து விட்டேன், கஅபாவினுடைய இறைச்சகத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று தன்னுடைய நேர காலத்தை உசுறு போனாலும் பருவாயில்லை என்ற மனோநிலையில் சந்தோஷமாக உயிரை கொடுத்த சஹாபாக்கள் அவர்கள் நேரத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தினார்கள். எனவே அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுவது, குர்ஆனில் ஹதீஸில் நேர முக்கியத்துவம், நேரத்தை பிரிச்சுக்கோ, நேரம் எந்தெந்த சந்தர்ப்பங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீ கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை மறுமைக்காக பயன்படுத்திக்கொள், இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு பயன்படுத்திக்கொள் என்று சொல்லுகிறது. அவைகளை கணக்கெடுப்போம், செவிமடுப்போம். வெறுமனே செவிமடுத்து விட்டு பள்ளியில் தூக்கி வீசிவிட்டு சென்று விடாமல், அந்த அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிற அவர்கள் ஒரு கால்நடைகள், அதைவிட கேவலமானவர்கள் போன்று நாம் என்னுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொண்டு விடாமல், எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சொத்தாக பார்த்தோமோ அதைவிட பெரும் சொத்தாக இந்த நேரத்தை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியான விஷயங்கள் இந்த நேரத்திலே நமக்கு செவியேற்க வைத்தானோம் அவைகளை பேசி என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பதற்கு ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இந்தி வல் இல்மு